Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட ஆக்சுவல் இது பார்த்திங்க அப்படின்னா 81 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ நான் நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஹையில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அது சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சேம் டைம் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் இன்னும் வீக் கண்டிஷனில் தான் இருக்குது சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. சேம் நிஃப்டி வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கீ லெவல்ஸ் படி எப்படி ட்ரேடாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்பில் தான், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃப்ரைடே 15,700 வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு, க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 15,700 ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் அப்பே பார்த்திங்க அப்படின்னா 15,770. ஸோ எக்ஸாக்டாக இதை தான் சொல்லியிருந்தேன், 15,800 ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே தான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக செல் ஆஃப் வந்துச்சு. ஸோ நம்மளோட ரெட் கேண்டில் ரெட் லைனில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ரெட் லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 920 போல் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட், தேர்ட் டார்கெட் நான் போடலை ஆக்சுவலாக. ஸோ இது நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணது, இந்த லைன் வரைஞ்சிருந்தேன். ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுது. திரும்ப அங்கேருந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அங்கேருந்து அகைன் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இதோட மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 82 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 90% ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா 36 ரூபீஸ் வந்து ப்ளஸில் வந்துருக்குது. ஸோ அண்ட் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்க வேண்டியது. த மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு நிஃப்டிக்கு பேலன்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த ஒரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கிற நார்மல் அதர் தென் பேங்க் செக்டர்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து ஓரளவுக்கு மேலே போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை 15,808 டச் ஆகிட்டு திரும்ப அங்கே வந்து கீழே வந்திருக்கு. இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஒரு 1,086 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐ பார்த்திங்கன்னா 983 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். ஸோ சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ பட் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா சேம் லாஸ்ட் டைம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருந்துச்சோ அது பக்கத்துலேயே தான் ஓப்பன் ஆச்சு. பாருங்கள், 35,633 ஓப்பன் அப் ஆகி அங்கேருந்து ஓரளவுக்கு கீழே வந்துச்சு. திரும்ப கீழே வந்து போயிட்டு நம்மளோட ரெட் லைனை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சு. திரும்ப அகைன் ரிவர்சல் ஆச்சுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெட் லைனுக்கும் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கும் இடைப்பட்டாப்பில் தான் பேங்க் செக்டர் வந்து இன்றைக்கி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் வீக்காக தான் இருக்குது. ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் இன்னும் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது ஒரு மெயின் ரீசன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் எஸ்டர்டே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருந்தேன். எல்டி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்டி 1560 வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். 1560 கால் ஆப்ஷன் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று க்ளோஸ் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27-26 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அன்றைக்கி 28-29 அந்த கேப்பில் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ட் 1654 டச் ஆகிட்டு திரும்ப அங்கே வந்து ரிவர்சல் ஆச்சுது.
ஸோ 28லேருந்து இட்ஸ் வெண்ட் ஆல்மோஸ்ட் 38 ருபீஸ் வரைக்கும் போச்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் பெர் லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5750 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஜூன் நிஃப்டியோட இது போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. 15,700 வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட், ஒரு நல்ல ஹெவியான சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி டாப் சைட் பார்த்தீங்கன்னா 16,000 கால் ஆப்ஷன் நிறைய பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாதிரி 15,700 15,650 அங்கெல்லாம் வந்து கால் ஆப்ஷனை நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி பையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பில்டப் புட் ஆப்ஷன் வந்து நிறைய பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணிதுன்னா 15,700லேருந்து 16,000க்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்குக்குள்ளே 16,000 க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஈவன் லாஸ்ட் வெனஸ்டே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், எல்லோரும் பபிள் பஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன் 16,000 ஈஸியாக சீக்கிரம் க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அகெயின் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அப்பர் சைடில் வந்து என்னால் எந்த ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுக்க முடியல. த ரீசன் லைக் அப்பர் சர்க்கியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் க்ளோஸில் இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து 15,800 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஸோ ஒரு நல்ல அப்சைட் மூவ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 15,000 இது வந்து ஒரு கீழ் லெவல்ஸில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15,769 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் 15,732 15,701 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தர் டவுன் போகணும் அப்படின்னா 15,694 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 15,900 போச்சுது அப்படின்னா இமீடியட்டாக பையர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,700 தான் நிறைய பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தெரில. ஸோ சப்போஸ் 35,000 இதை பிரேக் பண்ணிச்சு 35,700 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் 35,801 35,899 வச்சுக்கோங்க. சப்போஸ் 35,573 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் 35,447 35,344 அண்ட் 35,223 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோல்டன் இதில் போட்டிருக்கிறதுக்கு அதையும் கொஞ்சம் மார்க் பண்ணிங்க. சப்போஸ் மார்க்கெட் ஹெவியாக கீழே வருது அப்படின்னா 35,109 இமீடியட்டாக ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,500 இன்னும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஹெவியாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது பக்கத்துலேயே தான் வந்து 35,500 36,000. ஸோ இந்த இடத்துலாம் வந்து பயங்கரமான புட் ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஹெவியாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு பாருங்கள். 35,500 நிறைய கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் மோடுக்கு தான் காமிக்குது. ஸோ அதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 36,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பந்தன் பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ பந்தன் பேங்க் வந்து நான் எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கும்போது 25th 26th மேலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 301. ஸோ 301 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக 326 அண்ட் 357 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி 301 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்ப இப்போ ஃபர்தராக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி
டாப் கெய்னர்ஸில் பேங்க் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பந்தன் பேங்க் தான் டாப் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அதோட இமீடியட் சப்போர்ட் ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 326. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 357 வரைக்கும் போகிறதுக்கு நல்லதொரு சான்சஸ் இருக்குது. அண்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஸோ இதுவும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 803லேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் பாட்டன் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதுலேருந்து இப்படி போயிருக்கு, திரும்ப இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 801லே வந்து லாஸ்ட் 1 2 3 4 5 6 7 டேஸ் ஆட் வந்து அதிலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இமீடியட் பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 859 வரைக்கும் போகிறதுக்கு இந்த மந்த்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னோடய பர்சனல் அனலைஸ். ஸோ நீங்களும் லைக் உங்களோட பர்சனல் நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் டாடா மோட்டார்ஸ், டாடா பவர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ரூபீஸ் அப்பில் போயிடுச்சு. இந்த பவர் செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டாடா பவர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல மூவில் இருக்குது. ஸோ எல்என்டி தட்ஸ் ஃபைன். ஸோ அதேமாதிரி விப்ரோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். விப்ரோ இந்த 529லேருந்து 545க்குள்ளே கொஞ்சம் சஸ்டைன் ஆகிட்டு திரும்ப அப் மூவ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடைப்பட்ட டைமில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ணிங்க சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன், ஸ்மால் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க 545 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்தீங்கன்னா நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பை. See you tomorrow.